அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கான 2026 ஜனவரி மாதத்துக்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எல்லோருக்கும் என் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ரிஷப ராசிக்கு மிக முக்கியமான காலமாக அமையுது. ஏன்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பல முக்கிய கிரகங்கள் உங்களுடைய குடும்பஸ்தானம், பணம், தொழில், உடல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஸ்தானங்களில் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன் ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். சுக்கிரன் மகர ராசிக்கு ஜனவரி 13ஆம் தேதியும், சூரியன் 14ஆம் தேதியும், செவ்வாய் 16ஆம் தேதியும், புதன் 17ஆம் தேதியும் மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகின்றன. மேலும் சனியானது மீன ராசியில் 2026ஆம் ஆண்டு முழுவதும் இருக்க போகிறது. சனி கிரகமானது பொறுமை மற்றும் கடின உழைப்புக்கு காரணமாகும். ராகு சமூக முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு காரணமான ராகு கும்பராசியில் சஞ்சரிக்கப் போகிறது. ஆன்மீக பயணத்தை குறிக்கக்கூடிய கேது சிம்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறது. கல்வி, தகவல் பரிமாற்றத்துக்கு காரணமான குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகின்றது. இந்நிலையில் ஜனவரி 2026 ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். அதற்கு முன் இந்த ராசி பலனை 2 பகுதியாக பிரிச்சிருக்கிறோம். முதல் பகுதி ஜனவரி 1 முதல் 13 வரையும், இரண்டாம் பகுதி 13ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களையும் குறிக்கக்கூடியது. நாம் இப்பொழுது முதல் பகுதியை பார்க்கலாம். ஜனவரி 1 முதல் 13 வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாகிய பணம், சொத்து, குடும்பம், மனநிலையை குறிக்கக்கூடிய அந்த காரகத்துவம் அதிக வலிமை பெறுகிறது. இந்த நாட்களில் பணம் மற்றும் சொத்து நிலை உங்களுக்கு மிகச்சீராக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை வளர்ந்து காணப்படும். நீங்கள் வாங்கிய பழைய கடன் அல்லது அதற்கான வட்டி கட்டக்கூடிய நிலைகள் மாறி அந்த கடன் முழுவதும் தீர்வதற்கான காலகட்டமாக இது இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் செய்ய சிறந்த காலமாக விளங்குகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஜனவரிக்கு பிறகு வரக்கூடிய 2ஆம் பகுதி. ஜனவரி 13க்கு பிறகு சுக்கிரன், சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் மகர ராசியில் சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள், பணியிலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம், குடும்பம் மற்றும் உறவுகளில் நல்ல சிறப்பு காணப்படும். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய வேலை இதில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் மற்றும் உங்களுடைய திறமை வெளிப்படும். பணம் மற்றும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீடு பயனளிக்கும். கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய சம்பளம் உயர்வு எதிர்பார்க்கலாம். மற்றும் நீங்கள் தொழில் செய்கிறவங்களா இருந்தனா உங்களுடைய லாபத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. குடும்பம் மற்றும் உறவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். உங்களுடைய உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பாண்டிங் நல்லா இருக்கும். அல்லது திருமணம் மற்றும் உறவு சம்பந்தப்பட்ட சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மனம் அமைதியாக காணப்படும். உங்களுக்கு ஒரு தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த ஜனவரி மாதத்திற்கான ரிஷபராசிக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம். அதுக்கு அடுத்தது சனி வழிபாடு. நீங்கள் தேவையில்லாத பேச்சை தவிர்த்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய வளர்ச்சி தடைபடாமல் நல்லாயிருக்கும். அடுத்தது குடும்ப ஒற்றுமையில் வழிபடுத்துறதுக்கான செயல்களை நீங்கள் செய்யணும். ரிஷபராசிக்கு ஜனவரி மாதத்தினுடைய மொத்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதிநிலையில் ஒரு முன்னேற்றம் காணப்படும். தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், புதிய தொழில் தொடங்குவதற்கான அமைப்பு, உங்களுடைய மன அமைதி காணப்படும். முக்கியமாக நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு திட்டமிட்டு முன்னேறினீங்க அப்படின்னா பின் வரக்கூடிய காலங்கள் மிகச்சிறந்த காலங்களாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.